தருமை ஆதீன மடாலயத்தினுடைய 27வது குருமகா சன்னிதானமாக விளங்குவர் சுவாமிகள் எங்கள் சிவபூமி முதியோர் இல்லம் ஆரம்பிக்கப்பட்டு 2வது ஆண்டிலே இங்கே வருகை அங்கே அந்த தொண்டுநாதன் மண்டபத்திலே ஒரு வாரம் தங்கி இருந்தவர். இங்கே இருந்து அவர்கள் பல கோயில்களுக்கு சென்றவர். அப்பொழுது அவர் தம்பிரான் சுவாமிகளாக விளங்கியவர். இப்பொழுது தருமை ஆதீனத்தினுடைய குரு முதல்வராக விளங்குகிறார். அவரை கௌரவ மதிப்புக்கும் சிறப்புக்கும் உரிய மூத்தோர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற இளைப்பாறிய மூலாய் சைவ பிராசா வித்தியாலயத்தினுடைய முதல்வர் திருமதி சிவமலர் பாரதி அவர்களே, மற்றும் ஆசிரியர் கௌரிதரன் அவர்களே, தங்க முகுந்தன் அவர்களே, யாழ்ப்பாண பல்கலைக்கழக பகுதி நேர விரிவுரையாளர் அரசியல் துறை மகாசேனன் அவர்களே, மற்றும் அன்பர்களே, மேற்பார்வையாளர்களே, பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கம். சிவபூமி அறக்கட்டளை ஆத்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் சான்றோர் பெருமக்களுடைய நல்ல ஆசையாலும் தர்ம சிந்தனையுடைய கொடியாளர்களுடைய பேருதவியாலும் எந்த விதமான குறையும் இல்லாமல் 17 ஆண்டுகள் இந்த அரும்பணி தொடர்ந்து அடுத்த ஆண்டு 18 ஆண்டுகளை பூர்த்தி செய்ய இருக்கின்றது. இந்த வேளையிலே எங்கள் விருப்பத்துக்கு அமைய எங்களுடைய இந்த முதியோர் இல்லத்திலே மகா ஞானிகள் தங்கி இருந்து சென்றிருக்கிறார்கள். அப்படி தங்கி இருந்தவர்களே இன்றைக்கு மணிவிழா காணுகின்ற தருமை ஆதீன 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய அகவை 60 பூர்த்தியை முன்னிட்டு சைவ உலகம் பல்வேறு இடங்களிலே அவர் சேவையை வாழ்த்தி கொண்டாடுகின்ற போது அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சிவபூமி முதியோர் இல்லம் இன்று அந்த பெரும் தவ முனிவரை நினைத்து இங்கே வழிபாடு நடாத்துவதையிட்டு நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய சிவபூமி முதியோர் இல்லத்திலே பல தவ ஞானிகள் ஆசீர்வதித்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருந்து வேலன் சுவாமிகள், அதே போல திருப்பனந்தாள் ஆதீன குரு முதல்வராக இருந்து சென்ற ஆண்டு சமாதி அடைந்த தவத்திரு சுந்தரமூர்த்தி தம்பிரான் சுவாமிகள், இன்னும் பல மகான்கள் இங்கே தங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய காலடி பட்டதும் அவர்களுடைய தவ வலிமையும் எங்களுக்கு பெருமை சேர்த்தது. இன்று மணிவிழா காணுகின்ற மகான் 1965ஆம் ஆண்டு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே பிறந்தவர். அவருடைய இளமை பருவத்திலே சிறந்த கல்வியாளனாக கற்று இந்தியாவில் இருக்கிற மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே உயர்கல்வி கற்று பின்பு அதே பல்கலைக்கழகத்திலே முதுமானி பட்டம் பெற்று அதற்கு பின்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே கலாநிதி பட்டம் முனைவர் பட்டம் பெற்று 1988ஆம் ஆண்டு தருமபுர திருப்பனந்தாள் ஆதீனத்திலே
ஒரு இளம் துறவியாக இணைந்து அங்கு தம்பிரான் சுவாமிகளாக பணியாற்றி அதற்கு பின்பு தருமை ஆதீன 26வது குருமகா சன்னிதானத்தின் அழைப்பு ஏற்று அங்கே தம்பிரான் சுவாமியாக பணியேற்று பின்பு 26வது குருமகா சன்னிதானம் சமாதி அடைந்த பின்பு இன்று 27வது குருமகா சன்னிதானமாக தலைமை ஆதீனத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று மிகச்சிறப்பாக இயங்கி வருகிறார்கள். சைவ மக்களாகிய நாம் அறிய வேண்டியது, இந்தியாவிலே ஆதீனங்கள் மிகவும் பிரசித்தமானவை. இந்தியாவிலே இருக்கின்ற பழம்பெரும் ஆதீனங்களிலே தலைமை ஆதீனம் காலத்தால் முந்தியது. திருவாவடுதுறை ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், மதுரை ஆதீனம், குன்றக்குடி ஆதீனம், கோவிலூர் ஆதீனம், பேரூர் ஆதீனம் மற்றும் கரணவாய் ஆதீனம் என்று பல்வேறு ஆதீனங்கள் இந்தியாவிலே இருக்கின்றது. இவற்றை விட காசியிலே பல மடாலயங்கள் பல்வேறு மொழிகளை பேசுகின்ற இந்துக்களால் வழிநடத்தப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், காஞ்சி பெரியவர் வாழ்ந்த காஞ்சி மடாலயம் அது வைதிக பாரம்பரியத்திலே செயற்படுவது. ஏனே இந்த நான் குறிப்பிட்ட இந்த மடங்கள் சைவ பாரம்பரியத்திலே யாரும் துறவு வாழ்வுக்கு வந்து முழு பயிற்சி பெற்றவர்கள் ஆதீன துறவிகளாகி நீண்ட காலம் அவர்கள் பெரிய பீடாதிபதிகளுக்கு கீழே பணி செய்து பக்குவ நிலை வந்த பின்பு அவர்கள் ஆதீன கர்த்தாவாக ஆக்கப்படுவார்கள். அந்த வகையிலே இந்தியாவிலே தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி நடைபெற்ற காலத்திலே மன்னர்கள் கோயில்களையும் சமய நிறுவனங்களையும் நிர்வகித்து வந்தார்கள். பல்லவ அரசர்கள் அழியா கோயில்களை தமிழ்நாட்டிலே செங்கட்டிகளாலும் சுட்ட செங்கட்டிகளாலும் கற்பாறை கற்களாலும் கட்டினார்கள். அப்படி கட்டப்பட்ட கோயில்கள் இந்தியாவிலே இன்னும் அழியா நிலையிலே இருந்தாலும் பல்லவ மன்னர்களுக்கு பின்னாலே ஒரு பெரிய புரட்சியாக கட்டிடக்கலை வளர்ச்சி பெற்ற போது மாமல்லபுரம் என்கின்ற சொல்லப்படுகின்ற இடத்திலே குடைவர கோயில்களும் ரத கோயில்களும் குகை கோயில்களும் பல்லவ மன்னர்களிலே பிற்காலத்தில் இருந்த மன்னர்கள் கருங்கல்லை குடைந்து கோயில் கட்டுகின்ற ஒரு புதிய பாணியை தோற்றுவித்து அழியா கோயில்களை முற்றாக கருங்கல்லாலே உருவாக்க தொடங்கினார். அதற்கு பின்பு சோழர்களுடைய ஆட்சி காலத்திலே சோழ மன்னர்கள் எல்லா சைவ கோவில்களையும் திருப்பணி செய்து காப்பாற்றுகின்ற முயற்சியிலே நிறை செல்வத்தோடும் அறிவு செல்வத்தோடும் ஆழ்ந்த சிந்தனைகளோடும் இருந்த சோழ மன்னர்கள் பெருங்கோயில்களை கட்டத் தொடங்கினார். அப்படி கட்டத் தொடங்கிய ராஜராஜ சோழன் தஞ்சையிலே 216 அடி உயரம் கொண்ட விமான அமைப்பு, அதாவது கருவறைக்கு மேலே 216 அடி உயரமான தூவியை கட்டி மிகப்பெரிய கோயிலை இந்திய வரலாற்றிலே உருவாக்கினார். அந்த கோயில் தான் இன்றைக்கு தஞ்சை பெருங்கோயில் என்கிறோம். அவனுடைய புதல்வன் ராஜராஜேந்திர சோழனும் தன்னுடைய தந்தையாருடைய பாணியிலே அவன் ஒரு கோயிலை கங்கை கொண்ட சோழபுரம் என்று வடநாடு முழுவதும் வென்ற பின்னாலே அதற்கு ஒரு அடையாளமாக தமிழ்நாட்டிலே ஒரு கோயிலை கட்டினான். அவன் கிட்டத்தட்ட 221 அடி உயரமான கோயிலுக்கு திட்டமிட்டு கட்டி கொண்டு போய் பின்பு தன்னுடைய தந்தை உலகத்திலே பெரிய கோயில் கட்டினார் என்ற வரலாற்றை மைந்தனாகிய நான் மாற்றக்கூடாது என்று மேலே இருந்து சில அடிகளை உடைத்தெடுத்து தந்தையை விட
ஒரு சில அடிகள் குறைந்த கோயிலாக மாற்றினான் என்று கருங்கல்லிலே அந்த வரலாறு செதுக்கப்பட்டிருக்கிறது. தந்தையை தான் விஞ்சக்கூடாது. அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். இதுக்கு பின்னாலே தமிழ்நாட்டிலே ஏராளமான கோயில்களை கட்டியது மட்டுமல்ல, கடல் கடந்த தேசங்களையும் கைப்பற்றி ராஜராஜேந்திர சோழன் பல கோயில்களை கட்டினான். இலங்கையிலே மட்டும் 18 சிவன் கோவில்களை அவன் கட்டி வைத்திருக்கிறான். ராஜராஜ சோழன் அவனை தொடர்ந்த சோழர் ஆட்சியிலே தான் தென்கிழக்காசிய நாடுகள் முழுவதும் கோயில் கட்டப்பட்டது. கோயில்களுக்கு நிலங்கள் இனாமாக வழங்கப்பட்டது. கோயிலுக்கு ஆபரணங்கள் அலங்காரத்துக்கு சேர்த்து கொள்ளப்பட்டது. கோயிலே பணியாற்றுகின்றவர்களுக்கு நிலம், பூவேலை செய்கின்றவர்கள், நடனம் ஆடுகின்றவர்கள், தேவாரம் பாடுகின்ற ஓதுவார்கள், கோயில் சிற்பம் செய்கின்றவர்கள், கோயிலுக்கு வேளாண்மை செய்கின்றவர்கள், கோயிலுக்கு துப்புரவு பணி செய்கின்றவர்கள், நீர்ப்பாசன வேலை செய்கின்றவர்கள் எல்லாருக்கும் அவன் தஞ்சையிலே நிலங்களை பகிர்ந்து கொடுத்து கருங்கல்லாலே இன்னார் இன்னாருக்கு இந்த நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று எழுதியவன் ராஜராஜ சோழன். அவன்தான் பல மண்டலங்களாக தமிழ்நாட்டை பிரித்து அந்த மண்டலங்களுக்கு ஒரு அரசர்களை நியமித்து தான் சக்கரவர்த்தியாக இருந்து குறுநில மன்னர்களை, சோழ மன்னர்களை நியமித்து கோயில் பூசை, கோயில் சிறப்பு தளராமல் இருப்பதற்கு ஏற்பாடு செய்தோம். சோழ மன்னர்களுடைய ஆட்சி காலம் சைவ தமிழர்களின் பொற்காலம் என்பார்கள். அதுக்கு பின்பு விஜயநகர பேரரசு என்று கன்னட பகுதியில் இருந்து கொண்டும் தெலுங்கு பகுதியில் இருந்து கொண்டும் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து சோழ மன்னருடைய செல்வங்கள் பறித்து சோழ நாட்டை தங்கள் கையுக்குள்ளே கொண்டு வந்தவர்கள்தான் விஜயநகர பேரரசு மன்னர்கள் என்றும் நாயக்க மன்னர்கள் என்றும் அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் சைவ கோவில்களை இடிக்கவில்லை, ஆனால் சில மாற்றங்களை செய்தார்கள். அந்த மாற்றங்கள் கோயில்களுக்கு பக்கத்திலே மண்டபங்கள் கட்டுவது, தீர்த்த தடாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தீர்த்த மண்டபத்தை 1000 மண்டபங்களாக அழகுபடுத்துவது, இத்தகைய பணிகளை செய்தவர்கள். அவர்கள் சக்தி வழிபாட்டிலும் அதிக அக்கறை கொண்டவர்கள் என்ற காரணத்தினாலே தான் மதுரை சுக்கநாதர் கோயில் என்றிருந்த கோயிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் என்று அம்பாளுக்கு முதன்மை கொடுத்து மாற்றியவர்கள் இந்த விஜயநகர பேரரசு மன்னர்கள். இந்த மன்னர்களும் நல்ல முறையிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலே தான் ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டை, இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்து இந்தியாவை கைப்பற்றுகிறார்கள். பீரங்கிகளோடும் பெரும் போர் ஆயுதங்களோடும் கப்பலாலும் தரைப்படை, காலால் படை என்று வந்து இந்திய தேசத்தை கைப்பற்றிய போது சகல கோவில்களையும் கொள்ளையடிக்க தொடங்கினார்கள். அந்த நேரம்தான் நாட்டை விட்டு தப்பி இவ்வளவோ போர்களுக்கு மத்தியிலே போகின்ற போது இந்த சிறிய சிறிய ஆதீனங்களாக இருந்த ஆதீனங்களிடம் அந்த பெரிய கோயில்களினுடைய பொறுப்பை இந்த நாயக்கர்கள் ஒப்படைத்து விட்டு சென்றதாக சொல்லுவார். அன்று தொடக்கம்தான் இந்த தருமை ஆதீனம், மதுரை ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம் போன்ற ஆதீனங்கள் பல கோயில் பொறுப்பு எடுத்தார்கள். ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் இந்த கோயில்கள் தமக்குரியது என்ற வகையிலே அவர்கள் பரிபாலனம் செய்கிறார்கள். அந்த வகையிலே இந்த தருமை ஆதீனத்துக்கு மிகப்பெரிய 27 கோயில்கள், மன்னர் காலத்து பெரும் கோயில்கள் 27 கோயில் தருமை ஆதீனத்தினுடைய பொறுப்பிலே இருக்கிறது. பாடல் பெற்ற சீர்காழி தோணிபுரம் கோயில் தொடக்கம், அபிராமி அந்தாதி பாடப்பெற்ற திருக்கடவுர் திருத்தலம், இது போல உத்தரகோச மங்கை பெரும் பெரும் சைவ கோவில்கள்
தருமை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த கோயில் வருமானம், அந்த கோயிலை நிர்வகிப்பது, அந்த கோயில் நிலபுலங்களை குத்தகைக்கு கொடுப்பது, அந்த கோயில் உண்டியல் வருமானத்தை எடுப்பது, எல்லா கோயிலுக்கும் பூசகரை நியமிப்பது, கணக்கு புள்ளியை வைப்பது, அந்த கோயில்களுடைய கும்பாபிஷேகங்கள் பராமரிப்புகள் எல்லாம் இந்த ஆதீனங்கள் தான் ஆங்கிலேயர் காலம் தொடக்கம் இன்றைக்கு வரை இந்தியா சுதந்திரத்துக்கு பின்னாலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில பெரிய கோயில்களை இப்பொழுது இந்திய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் பொறுப்படுத்தி விட்டது. உதாரணமாக திருச்செந்தூர் முருகன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போன்ற பெரிய வருமானம் உள்ள கோயில்களை இந்திய அரசாங்கம் எடுத்து அரசாங்கம் ஆணையாளர்களை நியமித்து அரச பணியாளர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது. அதனாலே உள்ளே போவதற்கு இவ்வளவு டிக்கெட், சாதாரணமாக விசேடமாக போவதற்கு இவ்வளவு டிக்கெட், கோயிலில் என்னென்ன செய்வதற்கு இவ்வளவு என்று அரச கோயிலாக மாற்றப்பட்டு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே அறக்கட்டளை சட்டத்திற்கு கீழே ஒரு அமைச்சரை நியமித்து இந்து அறநிலைத்துறை அமைச்சருக்கு கீழே இந்தியாவிலே பல கோயில்கள் இப்பொழுது அகப்பட்டு விட்டது. என்றாலும் தர்மபுர ஆதீனம் இப்பொழுது 27 பெரிய கோயில்களையும் சிறிய கோயில்கள் உட்பட நூற்றுக்கணக்கான கோயில்களை பராமரிக்கிறது. அந்த பெரிய பாரிய பொறுப்பினாலே எத்தனையோ கோடி ரூபாய், கோடி 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 பெறுமதியான கோயில் ஆபரணங்கள் தொடக்கம், கோயில் சொத்துக்கள் தொடக்கம் தருமை ஆதீனத்துக்கு சொந்தமாக இருக்கிறது. அதுக்கு ஒரு பீடாதிபதியாக வருவது என்பது பெரிய கைங்கரியம். எனவேதான் இப்பொழுது பீடாதிபதியாக 27வது பீடாதிபதியாக பொறுப்பேற்றிருப்பதற்கு முதல் இருந்த சுவாமிகளை நான் நன்கு அறிவேன், அவருடைய ஆசி பெற்றேன். அவர் இரவு 1.5 மணி மட்டும் என்னோடு இருந்து 3 ஆண்டுகளுக்கு முதல் இரவு 1.5 மணி மட்டும் என்னோடு சமய விடயங்களை பேசினார். அவர் எனக்கு ஒரு கௌரவ பட்டம் தருவதற்கு தீர்மானித்து அறிவித்தார். ஆனால் துர்க்கியம்மன் கோயில் மகோற்சவ காலத்திலே நான் எங்கேயும் செல்ல முடியாது என்று நான் அறிவித்தேன். என்னுடைய கஷ்டம், அவர்கள் ஒரு சில மாதங்களிலே 90 வயதுக்கு மேல் நிரம்பிய அந்த சுவாமிகள் சமாதி அடைந்தார். அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்காக இந்த 27வது குருமகா சன்னிதானம் இந்தியாவுக்கு என்னை அழைத்து சீர்காழி தோணிபுரம் கும்பாபிஷேகத்தில் அன்று எத்தனையோ லட்சம் மக்களுக்கு முன்னாலே அவர்கள் திருப்பணி செம்மல் என்ற ஒரு விருதை தந்து பெரிய சுவாமிகளுடைய வேண்டுதலுக்கு அமைய அவர் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது என்று அந்த விருது எனக்கு வழங்கி, அது மட்டுமில்ல பொற்காசு, அதாவது காசும் தந்து பதக்கமும் தந்தார்கள். சுவாமிகள் இன்றைக்கு 27வது குருமகா சன்னிதானம் தன்னுடைய இந்த குறுகிய காலத்திலே இந்தியாவிலே பாடல் பெற்ற தலங்கள் பலவற்றை, எத்தனையோ வருஷம் கும்பாபிஷேகம் நடைபெறாத கோயில்களை இப்பொழுது விரைவாக நாளும் பொழுதும் அங்கே சென்று படபடன்னு திருப்பணிகளை செய்வித்து கும்பாபிஷேகம் செய்விக்கிறார். அதனாலே தோணிபுரம் ராஜகோபுரம் எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு வர்ணம் தீட்டப்பட்டு திருக்கேணி எல்லாம் திருத்தப்பட்டு ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்த இடமெல்லாம் புனிதப்படுத்தப்பட்டு பெரிய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருக்கடவுர்களே கும்பாபிஷேகம் இந்தியாவிலே இப்பொழுது சமீப காலத்திலே 20க்கு மேற்பட்ட பெருங்கோயில்களிலே சுவாமிகள் கும்பாபிஷேகத்தை நடாத்தினார். இப்பொழுது சென்ற ஐப்பசி மாதம், அதாவது 24ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் தொடக்கம் ஒரு வருஷம் 300க்கு மேற்பட்ட நூல்களை தருமை ஆதீனம் ஆதியிலே வெளிவந்த சைவ நூல்களை மறுபதிப்பு செய்கின்ற
பணியிலே 300க்கு மேற்பட்ட நூல்களை இந்த சுவாமிகள் பதிப்பித்து எல்லோருக்கும் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த 10 நாளுக்குள்ளே 10 புத்தகங்கள் பதிப்பிக்கப்படுகிறது. அது எத்தனையோ கோடி ரூபாய் முடிகிறது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், தர்மபுர ஆதீனம்தான் ஏட்டிலே இருந்த திருமுறைகளை எல்லாம் அச்சேற்றி அச்சுவானமேற்றி இன்றைக்கு வரை பாதுகாக்கிறது. ஈழத்து தமிழ் அறிஞர்களை அழைத்து திருமுறைகளை மறுமதிப்பு செய்கின்ற போது உரி எழுதி வைத்த பெருமையும் தருமபுர ஆதீனத்தை சார்ந்து. ஈழத்து தெல்லிப்பளை விழிசுட்டியைச் சேர்ந்த புலவர் பண்டிதர் உமாமகேஸ்வரன் பிள்ளை அவர்களை அங்கே அழைத்து அங்கேயே மடத்திலே தங்க வைத்து சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை மீள பதிப்பிக்கின்ற பணியிலே பயன்படுத்தினார். ஏழானை பண்டிதர் கந்தையா வாத்தியாயரை அங்கே அழைத்து திருமுறைகளை மறுபதிப்பு செய்கின்ற போது சரிவுகளை பார்ப்பதற்கு அனுபவ ஞானமுடைய பண்டிதரை பயன்படுத்தினார். இன்றைக்கும் ஆதீன புலவர்கள் என்று பல கல்விமான்களை நியமித்துக் கொண்டே இருக்கிறார். பேரறிஞர் அருணை முதலியார் என்று பேரறிஞர் சைவ சித்தாந்தத்திலே வல்லவர். அவர் தர்மபுர ஆதீனத்திலே புலவராக இருந்து பல பல்கலைக்கழகங்களிலே விரிவுரையாற்றியவர். அவர் நான் மாணவனாக இருக்கின்ற போது யாழ்ப்பாணத்திலே சேக்கிழார் விழாவுக்கு வந்து 3 நாள் சிறப்புரையாற்றினார். அப்பொழுது அவருடைய மகனும் தகப்பனுக்கு உதவியாக வந்திருந்தார். இப்பொழுது அந்த மகன் பாலராவாயன் என்று 80 வயது நிரம்பி பேராசிரியராக பணியாற்றி என்னுடைய நட்பிலே இப்பொழுதும் இருக்கிறார். பேராசிரியர் பாலராவாயன். அவர் லோயலா கல்லூரி தமிழ் பேராசிரியராக இருக்கின்ற போது 1999ஆம் ஆண்டு சிறியனோடு நட்பு ஏற்பட்டு லண்டனிலும் இந்தியாவிலும் பல நிகழ்ச்சிகளிலே இருவரும் ஒன்றாக கலந்து கொண்டோம். பேராசிரியர் பாலராவாயன் இப்பொழுது தருமை ஆதீன சைவ சித்தாந்த பீடத்தினுடைய புலவராக விரிவுரையாளராக இருக்கிறார். தருமை ஆதீனத்திலே வேத பாராயண பாடசாலை உண்டு. ஓதுவார்களுக்கு படிப்பதற்கான ஓதுவார் பட்டப்படிப்பு பாடநெறி உண்டு. தருமபுர ஆதீனத்துக்கு பல்கலைக்கழகம் கலைக்கல்லூரி என்ற பெயரிலே தர்மபுரத்திலே இருக்கின்றது. தருமபுர ஆதீனத்துக்கு ராமேஸ்வரத்திலே, சிதம்பரத்திலே, வேறு இடங்களிலே சைவ தமிழ் பாடசாலைகள் உண்டு, மருத்துவ சாலைகள் உண்டு, சித்த ஆயுர்வேத வைத்திய நிலையங்கள் உண்டு, நித்திய அன்னதான பணி உண்டு. பல்வேறு பணிகளை இன்றைக்கு இந்த சுவாமிகள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். 10 ரூபாய்க்கு மத்தியான உணவு என்ற திட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவிலே வறுமையில் இருக்கிறவரும் மத்தியான சோறு சாப்பிடுவதற்கு 10 ரூபாய் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் அன்னதானத்திலே சோறு, மத்தியான சோறு 10 ரூபாய்க்கு பணியாளருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படி மாற்று திட்டங்கள், வஸ்திரதான திட்டம், ஆடை இல்லாதவர்களுக்கு வஸ்திரதானம், இப்படியான பல்வேறு திட்டங்களை செய்கின்ற இந்த மணிவிழா நாயகன் 27வது குருமகா சன்னிதானத்துக்கு அமெரிக்காவிலே, லண்டனிலே, திருக்கேதீஸ்வரத்திலே, இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, காசியிலே, பல்வேறு இடங்களிலே இந்த மகானுக்கு மணிவிழா சிறப்பு நடைபெறுகிறது. இந்த மணிவிழாவிலே 2ஆம் நாள் நிகழ்ச்சியிலே இலங்கையில இருந்து நான் சிறியன் வந்து பேச வேண்டும் என்று சுவாமிகள் அழைத்தார்கள். திருச்செந்தூர் முடித்து அங்கே சிதம்பரத்திலும் வேறு இடங்களுக்கும் யாத்திரை சென்ற நானும் இங்கே வந்திருக்கின்ற மகாசேனன், பொறியியலாளர் சந்தோஷியன் சற்று சுவாமிகளுக்கு சிவபூமி அறக்கட்டளையின் சார்பில் ஒரு ஞாபக சின்னமாக ஒரு பெரிய அழகான கேடயம் வழங்கி சுவாமிகளுக்கு வாழ்த்துரை பேசி, அங்கே பெரிய சபையிலே வாழ்த்துரை பேசி சுவாமிகள் பாராட்டி, சுவாமிகள் ஆசீர்வதித்து,
சுவாமிகள் 6 திருமுறைக்கு தீட்சணை கொடுக்க வேண்டும் என்று இந்திய பணம் 10,000 ரூபாய் பணம் வந்தது. இந்தியாவிலே 10,000 ரூபாய் என்றால் இலங்கையிலே 35,000 ரூபாய் பணமும் தந்து சந்தோஷமாக அனுப்பி வைத்தார்கள். எனவே இந்த பெரிய தவத்திரு மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளை எங்கள் இந்த சிவபூமியிலும் நாங்கள் நீள நினைந்து வழிபாடு செய்து இத்தகைய மகான்கள் காலத்து காலம் தோன்றுவதனால்தான் இந்தியாவிலே இந்த பெரிய கோயில்கள் ஒரு கோயிலை சுற்றி பார்ப்பதற்கே நாங்கள் களைத்து போகிறோம். அந்த பெருங்கோயில்களை நிர்வகிப்பது என்பது பூச வைத்தார்களா, கூட்டினார்களா, துடைத்தார்களா, மாலை கட்டினார்களா, நாதஸ்வரம் வாசித்தார்களா, ஊது பார்த்து வாரம் பாடினாரா, தீர்த்தக்கேணி இறைத்தார்களா, எல்லாம் பார்க்கிற வேலை இந்த மடாதிபதிகளுக்குரிய. இந்த மடாதிபதிக்கு கீழே 25-30 துறவிகள் இருக்கிறார். கட்டளை தம்பிரான்கள். ஒருவர் காசியில் இருப்பார், ஒருவர் ராமேஸ்வரத்தில் இருப்பார், ஒருவர் சிதம்பரத்தில் இருப்பார், ஒருவர் திருவண்ணாமலையில் இருப்பார். எல்லா இடமும் மடம் இருக்கு. அவை அங்க சுவாமி சொல்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்னிடத்துக்கு போனா போக வேண்டியதான். அவர்கள் 2 காவி துண்டோட வெளிக்கிட்டுடுவார். எல்லா இடமும் ஆதீனத்துக்கு வாகனம் உண்டு, எல்லாம் யானை உண்டு, குதிரை உண்டு, எல்லா இடமும் கோசாலையும் பசுக்களும் உண்டு. இப்போ கந்த சஷ்டிக்கு திருச்செந்தூர்ல இந்த ஆதீனத்துக்கு ஒரு பெரிய 250 வருஷ பழமை வாய்ந்த மடம் இருக்கு. அந்த மடத்துல பெரிய சிவபூசை நடைபெற்று சுவாமி 6 நாளும் பசுவுக்கு சாப்பாடு வைத்து, அந்த பசு அங்கே வெளியில் நிற்கிது. மடத்திட்ட பசுன்னு சொல்லுகிறார்கள். சரி நேரத்துக்கு வருது, பசுவுக்கு பூசை செய்து சாப்பாடு கொடுத்து தலையை தடவிக்கணும். அது போகும். அதே போல யானைக்கு சாப்பாடு, குதிரைக்கு சாப்பாடு, ஒட்டகத்துக்கு சாப்பாடு. சீர்காழி கும்பாஷத்துக்கு யானை, குதிரை, ஒட்டகம் எல்லாம் வரிசையில நண்டு. இன்றைக்கு எத்தனையோ, இன்றைக்கு காலையில ஜீவகாருண்ய தானம் என்று ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. நீங்கள் தொலைக்காட்சியில போய் பார்க்கலாம். எத்தனையோ விதமான மிருகங்களை கொண்டு அவ்வளோ மிருகத்துக்கும் இன்றைக்கு காலமே சாப்பாடு போடப்பட்டிருக்கு சுவாமியின் கையால். ஏனென்றால் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் என்ற ஒரு ஆசீர்வாதம் காலமே நடைபெற்றிருக்கு. ஒரு நாளும் ஒவ்வொரு விதமான யாகமும் ஒவ்வொரு விதமான பூசை வழிபாடும். இன்றைக்கு காலம் நடந்தது எல்லா பறவை, எல்லா மிருகம், ஜீவகாருண்யங்கள் எல்லாவற்றிலையும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். எனவே நாங்கள் இப்பொழுது ஒன்றும் படிப்பதில்லை. சைவ சமயத்தவர்கள் ஒரு விஷயம் படிப்பதில்லை. எங்கேயாவது போனால் அந்த கோயிலே என்ன குறை இருக்கு, அங்கே தேவாரம் பாடுறவர் என்ன புடா விட்டார், அங்கே ஆக்கள் என்ன உடுப்பு போட்டு வந்துச்சுன்னு இந்த புதினங்களுடைய எங்களை போகுது. நாங்கள் ஒரு கோயிலில் தெய்வத்தை பற்றி, தெய்வ சக்தியை பற்றி, தெய்வ வரலாற்றை பற்றி, சமய வரலாற்றை பற்றி நாங்கள் இப்போ ஒன்றும் அறியாதவர்களாக போகும். ஒரு தரம் இப்போ புராணங்கள் ஒன்றும் படிக்கிறேன். இந்த பெரிய புராணம் எல்லாம் தங்க மூந்தன் படித்தது பெரிய சந்தோஷமாக இருக்கு. இந்த புராணங்கள் எல்லாம் அந்த காலத்தில் சொல்லு பிரித்து பொருள் பிரித்து படித்தார். பெரிய புராணம் பாடின இடத்துல சிதம்பரத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் போய் அந்த கல்லில் இருந்து நான் என்னோட வந்த இந்த இளைஞர்களுக்கு சொன்னேன். இதில் இருக்கவே கைகால் பூசுது. இதில் இருந்துதான் சேர்க்கலார் ஒரு சித்திர திருவாதிரைக்கு தொடங்கின திருத்தொண்ட புராணம் அடுத்த சித்திர திருவாதிரைக்கு தான் அது முடித்தவர். அன்றைக்கே அரங்கேற்றம் செய்த இதில் சுற்றி யானையில் கொண்டு வந்த இதுதான் ஆயிரங்கால் மண்டபம். இதிலேயும் தான் சேர்க்கலார் பெரிய புராணம் பாடம். சேர்க்கலார் பெரிய புராணத்திலே ஒரு அமங்கல சொற்களும் சீர்க்கவில்லை. அதை பற்றி பெரிய ஆராய்ச்சி உண்டு. 2-3 நாயன்மார்கள் குத்தி கொலை செய்யப்பட்டு இறக்கிறார்கள். சேர்க்கலார் அதை குத்தி கொலை செய்தார்கள் என்று எழுத மறுத்துட்டார். ஏனென்றால்
கோயிலில் இருந்து எழுதி கொண்டிருக்கிற இந்த திருத்தொண்டர் புராணத்தில் அமங்கல சொல்ல நான் பயன்படுத்த மாட்டேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். மெய்ப்பொருள் நாயனார் ஒரு மன்னன், அவனை அடுத்த சேதி நாட்டில் இருக்கிற முத்தனான் என்ற மன்னன் போர்க்களத்துக்கு வந்து தோத்து போனான். அப்போ அவன் என்ன செய்யறான், ஒரு ஒற்றனை அனுப்புறான், இவர் எப்படி கொல்லலாம்னு பார்த்துடுவான். அந்த ஒற்றன் இந்த நாட்டுக்கு வந்து பார்க்குறான். இந்த நாட்டில் ஆரை பார்த்தாலும் அள்ளி பட்டையா திருநூறு பூசி இருக்கிறார். கிட்ட வந்து அரண்மனைக்கு வந்துட்டான். 10 மணிக்கு அரண்மனை வாசல்ல காவலுக்கு நிற்கிற காவலாளி திருநூறு. இப்போ பிச்சைக்காரர் யாசகம் பெற வர்றவையெல்லாம் உள்ளுக்கு சன்னியாசிமா போய் விரைக்கு பெரிய தாம்பாளத்தில் பொருளோட வரையும். ஒற்றன் கேட்டான், அதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்குது? வந்த புலவன் சொன்னான், யார் யாசகம் கேட்டு போனாலும் என்ன நடுநிசி நேரம் போனாலும் அவைக்கு தாராளமாக கொடுத்து அனுப்ப சொல்லி இந்த மெய்ப்பொருள் மன்னன் கட்டளை. அதனால நாங்கள் உள்ளுக்கு போனால் எங்களுக்கு பிடிக்கலாம் தெரியும். இதுதான் வழி என்று போய் சொன்னான். தன்னை நாட்டு மன்னனுக்கு அவனை கொல்லுறண்டா யாசகம் போடுற மாதிரி போய் கொலை செய்யறான் வழி. அப்போ அந்த மெய்ப்பொருள் நாயனாரை கொல்லுறதுக்கு அடுத்த நாட்டு மன்னன் என்ன செய்தான், தலையிலேருந்து கால் மட்டும் திருநீரள்ளி பூசினான். பொய்யுக்கு இப்படி தலையை முடிச்சு கட்டினான் சன்னியாசி மேல். தவ வேடத்தை பொய் தவ வேடம் போட்டான். இப்போ சேர்க்கிறார் அந்த காட்சியை பாடுறார். மெய்யலாம் நீறு பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படைக்கலந்த புத்தக கவளி ஏந்தி மைபொதி விளக்கே என்ன மனத்திடை கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தனான். இந்த பாட்டுக்கு பொருள் என்னவென்றால், மெய்யன்னா இந்த உடம்பு, மெய்யெல்லாம் நீறு பூசி வேணிகள் முடித்து கட்டி. இந்த வேணிகள்னா தலைமுடி, இதை இப்படி முடிச்சு சன்னியாசி மாதிரி கட்டுறார். வேணிகள் முடித்து கட்டி கையினில் படைக்கிறந்த புத்தக கவளி ஏந்தி. கவளி என்ற புத்தக பை. அப்ப முந்தைய ஏடுகளை புத்தகம் என்று சொல்ற வழக்கம். அப்ப ஏட்டு கட்டைகளை கொண்டு போறதுக்கு ஒரு கவளிய இந்த தவசிகள் முனிவர்கள் கொண்டு திரிவார். இவன் அந்த கவளிக்குள்ள போருக்கு கொண்டு போற உடவாளி அப்படி ஒடிச்சு ஏட்டோட கட்டி தோல்ல போட்டு போறான். அவன் கொலை செய்ய போறான். அதை கூட மிக பக்குவமா ரசனையா அவர் எப்படி போறான்னு சொல்றாரு. ஆனா கடைசியிலே ஒரு வரிய சேர்த்த மைபொதி விளக்கே என்ன. இவனுக்கு திருநூறு பூசினாலும் வெளிச்சமா இருக்குமா, இவனுக்கும் வெளிச்சமா இருக்கு. திருநூறு பூசிக்கும் அவ்வளவு திருநூறு. ஆனால் மனத்திடை கருப்பு வைத்து. மைபொதி விளக்கே என்ன மனத்திடை கருப்பு வைத்துன்றது இந்த உரியாசிரியர்கள் உரி எழுதினார்கள். இந்த குத்து விளக்க இப்ப கொளுத்தி வச்சா குத்து விளக்க திரி முன்னால கருத்து கருத்து கருத்து, பின்னால கருத்து, முன்னால வெளிச்சம் தந்தோம். அப்படியே பின்னால கருத்து கொண்டு போகுது. இவனுக்கு முன்னால திருநூறு ஊசி இருக்கிற வெளிச்சமா இருக்குது, பின்னால இந்த விளக்கு திரியில இருக்கிற கருப்பு அவனுக்கு உள்ளத்துல இருக்கு. மைபொதி விளக்கே என்ன மனத்திடை கருப்பு வைத்து தவவேடத்தை பொய்யுக்கு போடுறான். பொய்த்தவ வேடம் கொண்டு முகுந்தனன் முத்தனான். இது யாரு? ஒரு கொலைகாரன் காட்சியை எப்படி பாட மாட்டான். சரி, போனவன் அவன் போய் அங்க பள்ளியறை மட்டும் போட்டான். பள்ளியறை வாசல்ல மெய்ப்பாது அவன் சந்தேகப்படுறான். ஆனால் அந்த நாட்டு நியதி என்ன, நடுநிசி நேரம் வந்து ஒரு சன்னியாசி மன்னனை பார்க்க போறோம்னா எழுப்பி விடுவான். அவன் போய் எழுப்பி விட்டான். முத்தநாதனும் மனைவியும் வெளியில வந்தார்கள். ஒரு சன்னியாசி காலில் வைக்க மாட்டார்கள். அவனுடனே சொன்னான், உம்பர் நாயகன் உமக்களிக்குமாறு செப்பிய வரந்தனன். எனக்கு சுவாமி ஒரு ஆள் வந்து கனவுல சொன்னார், உனக்கு ஒரு உயர்ந்ததோர் ஆகமம் செப்ப சொல்லி, அதுதான் இந்த நேரம் பார்க்காம வந்திருக்கிறது. உடனே மெய்ப்பொருள் வாய்மையிலெல்லாம் கழுவி ஓடி வந்து நிலத்தில் இருந்து
அவற்றை காலத்துட்டு கும்பிட கொஞ்சம் இந்த மந்திரம் சொல்லிக்க ஒரு நிற்கக்கூடாது. இந்த மெய்ப்பாதுகாவலனை அங்காலே அனுப்பாடு அவனே அனுப்பியார். இப்போ மெனவேன் என்றாள் இவளும் கஷ்டப்பட்டுட்டு வந்தோன்னா இவவும் நிற்கக்கூடாது, நீ தனியத்தான் கேட்கணும். அவளையும் அந்த புறமா போச்சுடியாது. இப்போ நீ கண்ணை மூடு மந்திரம் சொல்ல போனட்டு இவன் பைய எடுத்து அவுக்குறான். கைத்தல திருந்த வஞ்ச கவளிகை மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்தவர் வணங்கும் போது பத்திரம் வாங்கி தான் முன் நினைத்த அப்பரிசே வெல்ல. பத்திரம் சர்டிபிகேட். என்ன சர்டிபிகேட் வாங்க வந்திருக்கிறான்னா மெய்ப்பொருளுடைய உயிராகிய சர்டிபிகேட்டை வாங்க வந்து. அப்ப வேற கொல்ல வந்தான் என்று பாடாமல் பத்திரம் வாங்கி தான் முன் நினைத்த பரிசு வெல்ல. மெய்ப்பொருளுக்கு அப்படியே அவுட்டு கத்தி எடுத்து குத்துறான். குத்தினான் என்று எழுதாமல் வென்றான் என்று எழுதினான். கொன்றான் என்று எழுதாமல் வென்றான். குத்து வாங்கின மெய்ப்பொருள் ஆன்றோடனே பக்கத்து ஓடி வந்தான். தத்தன் இவனை வந்து பிடிச்சா இவன் செய்தி நாட்டு மன்னன் கண்டுபிடிச்சா இவன் அவருடைய வாழ் எடுத்தா இவனுக்கு குத்த. மெய்ப்பொருள் சொன்னார் இந்த கத்தி எடுத்தா மெய்ப்பொருள் செத்து போவார் குத்தினபடி. தத்தா எனக்கு உதவி செய், இந்த நாட்டில் யாராவது பரிசு பெற வந்தால் அவன் பரிசு கிடக்கூடாது. இந்த உயிராகிய பரிசை பெற வந்தவன் எடுத்துட்டான். அவனை கௌரவமாக கொண்டு நாட்டு இல்லையில விட்டுட்டு வந்து எனக்கு சொல்லு, அது மட்டும் நான் இந்த உயிரை பிடிச்சு வச்சிருக்கேன். அழுது கொண்டே அதை வழியில விட்டுட்டு வாதான். வென்றவர் கிடையூரின்றி விட்டன நன்று கூற இன்று எனக்கு ஐயன் செய்த உதவியை யார் செய்யவல்ல நின்றவன் திசையை நோக்கி நிறைவேறும் கருணை கூர்ந்தார். அப்படி கையெடுத்து கும்பிட்டு கொண்டு கத்தி எழுத்த சிவன் போயிட்டு அந்த நேரம் இறைவனை அசதியாக சொல்லி மெய்ப்பொருளை எழுவா என்று எழுந்தார். அந்த கடவுள் அருள் செய்தார். அதை சேர்க்கிறார் பெரிய புராணத்தை பாடு. ஒரு கொலை காட்சியை கூட சேர்க்கிறார். சிதம்பரத்திலே ஆயிரங்கால் மண்டபத்திலே பிள்ளைக்கூத்தனுக்கு முன்னாலே நான் என்னென்று சதக்கென்று குத்தினான் என்று எழுதுறது வென்றான் எழுதினாருடைய கொன்றான் எழுதுறது. அந்த பெரிய புராணம் அரங்கேற்றப்பட்ட சிதம்பரத்து ஆயிரங்கால் மண்டபத்தில் 4 நாளைக்கு முதல் அங்க நிற்கிற போது அந்த படியில இருக்கிற போது அங்க வந்த நினைவுகள் என்பது எங்களை மறந்த நினைவுகள் என்றால் இப்படியெல்லாம் ஞானிகள் மகான்கள் இந்த இடத்துல கும்பிட வந்திருக்கிறோமே என்றது சொல்லலாம். இந்த புராணத்தை சற்றியான ஒழுங்கு முறையிலே பொருள் விளக்க பதிப்பித்தவர்கள் தருமை ஆதீனம் பொருள் விளக்க பதித்து இன்றைக்கு வரை எத்தனையோ பதிப்புகள் வந்து விட்டது. இலங்கையை சார்ந்த சான்றோர்கள் பல பெரிய புராணத்தை ஐயந்திரிவுற படித்து உரை சொல்லியிருக்கிறார்கள். நல்லநகர் நாவலர் பெருமான் பெரிய புராணத்தை எல்லாரும் படிக்க வேண்டும் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, சேக்கிழார் அடிச்சுவட்டில் என்று சொல்லி சேக்கிழார் பெரிய புராணத்திலே சொல்லியிருக்கிற அவ்வளவு விஷயத்தையும் அந்தந்த கோயில போய் படம் எடுத்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் புத்தகம் எழுதியவர் யாழ்ப்பாணம் கரம்பனை சேர்ந்த சோவண்ணா சிவபாலசுந்தரம் லண்டன் BBC வானொலியிலே 1958ஆம் ஆண்டிலிருந்து ஒலிபரப்பாளராக, அறிவிப்பாளராக, செய்தி தொகுப்பாளராக இருந்த சோவண்ணா சிவபாலசுந்தரம் முன்பு ஈழேஸ்வரி பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக இருந்தவர். அவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் சேக்கிழார் அடிச்சுவட்டில் என்ற பெரிய புத்தகம் சிறிய அந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே லண்டனிலே 2000ஆம் ஆண்டு பங்குனி மாதம் அந்த வெளியீட்டு விழாவிலே வெளியீட்டுரை ஆற்றுகின்ற பேர் எனக்கு கிடைத்தது. லண்டன் சிவயோகம் அறக்கட்டளை அந்த பேட்டியை தந்தார்கள்.
சுவர்ணா சோபா சுந்தரத்தை நேரில் கண்டு இந்த விழாவிலே அவரை வாழ்த்தியேன். அப்பவே அவருக்கு 87 வயது. எனவே இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே இதெல்லாம் தெரியாமல் போய் கொண்டிருக்கிறது. பெரிய புராணம் தெரியாது, கந்த புராணம் தெரியாது, சேக்கிழார் அடிச்சுவட்டில் யார் எழுதினார் என்னது தெரியாது. சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை தலைமையில் வைத்து போற்றுவதற்காக யாழ்ப்பாணத்திலே நல்லூர் தேரடியிலே கைம்பெண் நோன்பு நோற்று வாழ்ந்த சடையம்மா என்ற சித்தர் 63 நாயன்மார்க்கும் பேராலே ஒரு மடத்தை கட்டி 63 நாயன்மார் நாமத்தாலே அவருடைய மோட்ச நட்சத்திரத்திலிருந்து சோறு கொடுத்தார். அதான் தேரடியில இருக்கிற 63 மடம். அப்ப 200 வருஷங்களுக்கு முன்னாலேயே யாழ்ப்பாணத்திலே சேக்கிழாருடைய பெரிய புராணத்துக்கு இந்த மதிப்பு கொடுத்து நல்லூரில் ஒரு மடம் கட்டி இருக்கிறார்கள். இங்கேயும் சுழிபுரத்திலே ஒரு திருவடி மடம் இருக்கிறது. 63 நாயன்மார்களுக்கும் அந்த காலத்திலே குருபூசை செய்த மடம் இருக்கிறது. இதெல்லாம் பொழுது அருகி போகிறது. எனவே நாங்கள் கைலை மாமுனிவர் என்று போற்றப்படுகின்ற நட்சத்திர குருமணி என்று போற்றப்படுகிற இந்த மகான் இன்னொருபடி வாழ்க்கையிலே இவருக்கு ஒரு பெரிய பேறு கிடைத்தது. சீர்காழி தோணிபுரம் கும்பாபிஷேகம் செய்வதற்கு யாக உண்டம் அமைப்பதற்காக கிடங்கு வெட்டுவதற்கு உத்தரவிட்டு இவரும் அங்கே நின்று கிடங்கை வெட்டி கொண்டிருக்கிற போது ஒரு 4-5 அடி வெட்டுகிற போது திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. இன்னென்று பார்த்தால் தேவார செப்புகள் நிலத்திலே தாக்கப்பட்ட 250க்கு மேற்பட்ட தேவார செப்பேடுகளை சீர்காழி கோயிலே கண்டெடுத்த பெருமை விளைச்சார். அது மட்டுமில்லை, 44 விக்கிரகங்கள், பஞ்சலோக விக்கிரகங்கள் கண்டெடுத்தார். அதனாலே தேவார செப்பேடு கண்ட முனிவர் என்று இவருக்கு இப்பொழுது சிறப்பு பெயர் வழங்கப்படுகிறது. அது இப்பொழுது சீர்காழியிலே பாதுகாக்கப்படுகிறது. பாடல் பெற்றது 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு. இப்ப 21ஆம் நூற்றாண்டிலே சும்மா கிடங்கு வெட்டத்து வேறு. ஏனென்றால் போர்க்காலத்திலே சோழர்களுக்கும் நாயக்கருக்கும் ஆங்கிலேயருக்கும் போர் நடந்த காலத்திலே மன்னர்கள் இந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு நிலங்களுக்குள்ளேயும் கருங்கல்லுக்குள்ளேயும் குளங்களுக்குள்ளேயும் ஆற்றிலையும் போட்டுட்டு போய்விட்டார். சிலது இன்றைக்கு கண்டுபிடிக்கப்படுகிறது, சிலது இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறது. எனவே ஏற்கனவே கருங்கல் வெட்டுக்கள் எவ்வளவோ இந்தியாவில் இருக்கிறது, செப்பேடுகள் எவ்வளவோ இருக்கிறது, இப்பொழுதும் கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த கண்டுபிடித்த பணியிலேயும் ஈடுபட்ட காரணத்தினாலே நட்சத்திர குருமணி என்று சொல்லப்படுகிற இந்த பெரியவர் தேவார செப்பேடுகளை மீட்டெடுத்த பெருமைக்குரியவர் என்கின்ற அந்த சிறப்பும் சுவாமிகளுக்கு ஒரு தனித்துவமாக சொல்லப்படுகிறது. எனவே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தருமை ஆதீனம், தர்மபுர ஆதீனம், மயிலாடுதுறை என்கின்ற இடத்திலே சிதம்பரத்திலே இருக்கின்றது. எத்தனையோ ஏக்கர் நிலப்பரப்பிலே இருக்கின்றது. அந்த ஏக்கர் நிலப்பரப்பிலே இருக்கின்ற இந்த தருமை ஆதீனத்திலே 10 நாள் இப்பொழுது மகாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 10 நாள் மகாநாடு எதிர்வரை ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைகிறது. அதுவரை காலையும் மாலையும் நடைபெறுகின்ற இந்த மகாநாட்டிலே எத்தனையோ விதமான சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சிகளிலே பகல்லே உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் மற்றும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தினுடைய பெரும் பேராசிரியர்கள், கல்விமான்கள் உரையாற்றுகிறார்கள். இலங்கையிலிருந்து நான் சென்று 2ஆம் நாள் பேசினேன். 3ஆம் நாள் கம்பபாரதி அண்ணன் ஜெயராஜ் அவர்கள் பேசினார்கள். 2 பேரும் தான் இலங்கையிலிருந்து பேசியிருக்கின்றோம். இப்பொழுது இந்தியாவிலே
பல அறிஞர்கள் எங்களுடைய திருக்குறள் வளாக திறப்பு விழாவிலே பங்கு பெற்றிய பேரறிஞர் புதுடெல்லி உயர் நீதிமன்ற நீதியரசர் மகாதேவன் கூட சுவாமிகளுடைய மணிவிழாவிலே சிறப்புரை ஆற்றியிருந்தார். எனவே இந்த துறவர வாழ்விலே 23 வயதிலே துறவர வாழ்வுக்கு போய் இன்று அகவை 60 பூர்த்தி செய்திருக்கின்ற சுவாமிகள் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்து சைவத்துக்கும் தமிழுக்கும் பெருந்தொண்டாற்ற வேண்டும். அவர்களுடைய தொண்டு பணி மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று நாங்கள் சிவபூமி அறக்கட்டளையின் சார்பில் அடியவர்களாகிய நாம் பிரார்த்திப்பதோடு சுவாமிகள் செய்திருக்கின்ற இந்த தொண்டுகள் மட்டுமல்ல, அங்கு இருக்கின்ற இளையவர்கள் எல்லோருமே பணி செய்கிறார்கள். எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதீனம் நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனம் 2வது பெருமா சன்னிதானம் சமாதி அடைந்து 4-5 மாதம் ஆகிறது. எந்த ஒரு இளைஞரும் இந்த துறவு வாழ்வுக்கு வருவதாக இல்லை. ஆதீனத்தை வழிநடத்த முடியாமல் தவிக்கின்றோம். அப்படி பார்க்கிற போது பல நூற்றாண்டுகளாக இந்த ஆதீனம் சிறப்பாக இயங்குவது என்பது ஒரு வரப்பிரசாதம். எல்லா சுவாமிகளுடைய 27வது சுவாமி 26 சுவாமிக்கு ஜமாதி இருக்கிறது. 26 சுவாமியினுடைய வரலாறும் பேணி பாதுகாக்கப்படுகிறது. எனவே இப்பொழுது இந்த ஆதீனம் இருப்பதே பல 1000 ஏக்கர் நிலப்பரப்புக்கு சொந்தத்தோடு, அந்த அளவு பெரிய சொத்துக்களோடு இருக்கிறது. இந்த ஆதீனத்தினுடைய மருத்துவ நிலையம், இந்த ஆதீனத்தினுடைய பல்கலைக்கழகம், இந்த ஆதீனத்தினுடைய பாடசாலைகள் எல்லாம் இந்த மணி விழாவை முன்னிட்டு புதுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை சொல்லி இவ்வளவு நேரமும் பொறுமையாக தருமபுர ஆதீனத்தினுடைய வரலாற்றை கேட்டீர்கள். இப்பொழுது ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டராஜ சுவாமிகள் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் தருமை ஆதீனத்தை நன்றாக தெரியும். இவர்கள் சார்ந்த அமெரிக்க ஹவாய் சைவ ஆதீனம் தருமை ஆதீன சுவாமிகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு அழைத்து அமெரிக்காவிலே சிறப்பித்தவர்கள். எனவே தருமை ஆதீனத்துக்கும் அமெரிக்க ஹவாய் சைவ ஆதீனத்துக்கும் மிக பாரம்பரிய தொடர்பு உண்டு. எனவே இப்பொழுது காசி யாத்திரை எல்லாம் சென்று காசி யாத்திரை முடித்து தல யாத்திரை முடித்து வந்திருக்கின்ற ரிஷி தொண்டநாத சுவாமிகள் எங்கள் மணிவிழா நாயகர் கைலை குருமணி மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளை வாழ்த்தி உரையாற்றுவார். எல்லாம் வல்ல பரம்பொருளை வணங்கி இவருடைய அன்புக்குரிய ஆர்த்திமுடன் ஐயா அவர்களே மற்றும் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். இன்று நாங்கள் எல்லோரும் தர்ம ஆதீனம் சுவாமி அவர்களுடைய மணிவிழாவையொட்டி அவருடைய சிறப்புகளையும் அவர் சைவ உலகிற்கு செய்கின்ற சேவைகளையும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். 82ஆம் ஆண்டு முதன் முறையாக தர்மபுரம் ஆதீனத்திற்கு செல்கின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. நான் என்னுடைய குருநாதருடன் சுப்பிரமணிய சுவாமிகளுடன் நான் போயிருந்தேன். அப்பொழுது எனக்கு 19 வயது. எனக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது என்னவென்றால், இப்போ இருக்கிற மாசிலாமணி சுவாமிகளுக்கு முதல் அவருடைய குரு தான் அப்போது குரு பீடாதிபதியாக இருந்தார். நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் பார்த்த ஆதீனம் நிறைய ஆதீனம் தான். அப்போ நான் இந்த ஹவாய்க்கு போகிறதுக்கு முதல் இந்த ஆதீனத்துக்கு போனால் நாங்கள் 2 பெரிய பஸ்ஸில் ஒரு 70 அமெரிக்க அடியவர்களோட சுப்பிரமணிய சுவாமி போய் கொண்டிருக்கிறார்.
அந்த கேட்ல இருந்து எத்தனையோ மைல் தூரம் போறோம் போய் முடிய இந்த தர்மபுரம் ஆதீனம். அங்க போய் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த பழைய நாளைய படங்களை தான் அந்த போலீஸ் பெரிய காய்ச்சட்டை போட்டு தண்ணியோடு நிற்கிற போலீஸ் பார்த்துருக்கோம். இப்போ அந்த போலீஸ் இந்தியாவிலும் இல்லை. அந்த பெரிய ஒரு காய்ச்சட்டை போட்டுக்கொண்டு ஒரு துவக்கம் வச்சுக்கொண்டு அந்த குருமகா சன்னிதானத்தின் மண்டபத்துக்கு முன்னால காவலுக்கு நிற்கிறார். இப்போ நாங்கள் போய் பார்த்தால் அவன்றால் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு அரசாட்சி போல தான் அந்த தர்மபுரம் ஆதீனம் இருந்தது. மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நல்ல முறையில் சுப்பிரமணிய சுவாமி அவர்களை வரவேற்று விழா, அங்கு பூசைகள் எல்லாம் செய்தார்கள். இன்னும் ஒரு விடயம் எனக்கு அந்த நேரம் ஆச்சரியமாக இருந்தேன் என்றால், நாங்கள் எல்லாம் பேசியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எங்கள் எல்லோரும் விருந்தினருக்கும் ஒரு மண்டபத்தில் சாப்பாடு ஒழுங்குபடுத்தினார். அவர் அந்த பீடத்தில் இருந்துட்டு எழுப்பி போகிக்க கட்டியம் சொன்னார்கள். உங்களுக்கு தெரியும், கட்டியம் இங்க நாங்கள் சுவாமி வாசலுக்கு வரைகளை திரும்பி போகேன்னு சொல்றது, அவர் கதிரையில இருந்துட்டு எழும்பேகளை கூடி கட்டியம் சொன்னார். அப்பொழுதுதான் எவ்வளவு இந்த பாரம்பரியத்தை என்ன மாதிரி செய்கிறார்கள், அப்படி ஒரு நடமாடும் தெய்வம் மாதிரியே அவர்கள் கணிக்கின்றார்கள் என்பதை இந்த சின்ன வயசுலேயே அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பின்னர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது, இந்த முதியோர் இல்லம் ஆரம்பித்த காலங்களில் இந்த மண்டபங்கள் ஒன்றும் இல்லை. ஒரு நாள் விக்கி மாஸ்டர் எனக்கு கால் எடுத்து சொன்னார், சுவாமி இங்கே ஒரு சுவாமி வந்து நிற்கிறார், அவற்றை தலை முடிந்த நீளம் என்றார். அது சுத்தி 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 பெரிய கோபுரம் மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த காலம் வந்து இந்த டிஜிட்டல் போன்ல படங்கள் அனுப்புறதுக்கு முந்தின காலம். இப்ப என்ன நாங்கள் ஒரு படத்தை எடுத்து அனுப்பியிருக்கோம். அப்ப இந்த டிஜிட்டல் கேமரா இல்லாத காலத்துல சொன்னேன், அப்படி ஒரு பெரிய முடியோட வந்திருக்கேன். நான் பெரிய ஆச்சரியப்பட்டு போனேன். அவருக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது. திருமுருகன் ஐயாவை கூப்பிட்டு கேட்டேன், ஆனால் ஒரு பெரிய சடாமுடியோடைய ஒரு சாமியார் வந்திருக்கிறாராம், அவர் ரெண்டு சொல்லு. அப்போ திருமுருகன் ஐயா சொன்னார், தலைமையில் இந்த யுத்தம் முடிஞ்ச காலங்கள் 2010-11 இருக்க வேணும். தர்மபுரம் ஆதீனத்தில் இருந்த ஒரு சுவாமி வந்து எங்களை இதில் தங்கி இருக்கின்றார் சொல்லி சொன்னார். திருமுருகன் ஐயா சொன்னார், மிகவும் பணிவான ஒரு இளம் துறவி, ஆனால் அந்த சாதனை உங்களுக்கு தெரியும், ஒரு நீளமான ஒரு தலைமை, அது பெண்களுக்கு பெருமை தெரியும், தலைமையில பார்க்கிறதே ஒரு வேலை, அவ்வளவு நீள தலைமையில பார்க்கிறதே ஒரு ஆத்ம சாதனை. என்னன்னா அவர் குளிக்க 2 பேர் பின்னுக்கு நின்று பிடிச்சு கொண்டிருக்கணும், கங்கையில அப்படி குளிக்கல. அவர் ஒரு மிகவும் பணிவான சில கன இடங்கள் அவர் போகல. அந்த நேரம் இங்கதான் கூடின பொழுது இருந்தார். நாங்கள் கொடுத்த சாப்பாடு தானே சாப்பிட்டேன். துக்கிய மும்பையில் போயிருப்பார் இடத்துல இங்க முதிய உள்ளத்துல இருந்தவர் ஒரு அறையில. ஒரு கிழமையோ ஏதோ தங்கி இருந்தார். பிறகு நானும் திருமுருகன் ஐயாவும் ஒரு 5 வருஷத்துக்கு முதல் நாங்கள் அங்க போயிருக்கல தான் சொன்னார். என்னென்றால் அவர் தான் இங்க வந்து தங்கி இருந்தவர் தான் இப்ப குருபீடாதிபதியா இருக்கிறார். எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்த என்னென்றால், இதுதான் அந்த தமிழ்ல ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது, உட்புட்டாரை உயிருள்ளவரை நினை என்று சொல்லி. அப்ப திருமுருகன் நகைச்சுவை சொல்லுவார், இவர்கிட்ட போராட்டம் எல்லாரும் ரிவர்ஸ்ல தான் அவருக்கு பின்பக்கம் காட்டியலாது தர்மபுரம் ஆதீனத்தில். அப்ப எல்லா விருந்தினர்களும் போன உடனே எங்களுக்கு முதல் சாப்பாடு எல்லாம் தந்துட்டு எங்களை தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு நல்ல முறை வடிவ விசாரிச்சு இருந்தார். அப்ப அவர் என்ன கேட்டார், நீங்கள் தொண்டிநாதன் அமெரிக்காவில இருந்து வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி. நான் திருமுருகன் கேட்டேன், என்ன இவருக்கு என்ன தெரியும், உங்களோட பிளாக்கில் இருந்தவர் என்று சொல்லி. இவ்வளவு தூரம் ஒரு பண்பாகவும் திருமுருகையாவோடு இவ்வளவோ மரியாதையாக பழகினார். அதை பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. அன்றைக்கு வந்து ஒரு கோயில்ல ஒரு யாகம் ஒன்று நடந்தது. அப்ப அவர் தான் யாகத்துக்கு போயிட்டு எங்களையும் வர சொல்லி கூட்டிக் கொண்டு போய் அந்த யாகத்துல கலந்து. எங்களுக்கும் அது ஒரு அம்மன் கோயில்.
பெரிய ஒரு கோயில். அந்த ஆதி மூலத்தில் போய் அம்மன் பாதத்தை தொட்டு வணங்கி அவரோட நின்று செய்கிற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. என்னென்னு சொன்னால், நான் முதல் 2007ஆம் ஆண்டு முதியோர் இல்லம் ஆரம்பித்து ஒரு 6 மாத காலத்துக்கு பிறகு வந்து இங்கே தங்கியிருந்த நேரம், இந்த யுத்த காலத்தில் நான் திருமுருகனையாவுக்கு சொன்னேன் என்னன்னு சொன்னால், எங்களோட மண்ணில இருந்து ஒரு பெரிய ஒரு குறைய நீங்கள் நிவர்த்தி செய்துட்டீங்கள் என்னென்றால், இப்போ இந்தியாவுக்கு போனோம்னா ஆத்மீக நிலையங்கள் இவ்வளவோ இருக்கு. ரமணாச்சிரமம், அரபிந்து ஆச்சிரமம், எத்தனையோ ஆச்சிரமங்கள், ஆதீனங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு சமய சூழல்ல சைவ சாப்பாடோட காலையில கோயில கும்பிட்டு ஒரு இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. அப்படியான ஒரு இடம் தான் இப்ப எத்தனையோ இடங்கள், மடங்கள், கோயில்கள், ஆச்சிரமங்கள் எல்லாம் வந்திருந்தாலும், அந்த காலத்துல யுத்த காலத்துல வந்து சிவபூமியை தவிர நான் அறிஞ்சு ஒரு இடமே இருக்கு. இன்னைக்கெல்லாம் திருக்கேஸ்வரத்தை சுற்றி எத்தனையோ மடங்கள் வந்திருக்கு. அந்த காலத்துல வந்து திருக்கேஸ்வரத்துக்கே போகிறார் ஒரு நிலவரம் இருந்தது. கீழ்மலைக்கு போகிறார். அப்படியான ஒரு நேரத்துல தான் இந்த சிவபூமி ஒரு புண்ணிய பூமி ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்டது மட்டுமில்லை, இப்படியான ஒரு மகான் வந்து அதில் தங்கி போயிருக்கிறார். இப்ப கீழ்மலை ஆச்சிரமத்துல கூட இது சாந்தலிங்க ராமசாமி அடிகளுடைய பேரூர் ஆதீனத்தினுடைய இப்ப இருக்கிறவர் வந்து அவருக்கு அவர் இப்ப இருக்கிறவர் வந்து கீழ்நகையில வந்து தங்கி போனவர். அப்படி அந்த அந்த ஆத்ம வெள்ளமாக இந்த இடம் இருக்கிறதும் அவர்கள் எல்லோரையும் ஆதரிக்கின்ற ஒரு இடமாக இருந்தது. அவருக்கு நாங்கள் இன்றைக்கு மணிவிழா எடுத்து பாராட்டுவது மிகவும் தலை சிறந்தது. இந்த நேரத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டும். எங்களுடைய ஈழத்தினுடைய ஒரு சைவ பிரதிநிதியாக ஆறு திருமுருகனையா போய் இதான் ஒரு முகநூலில் ஒருத்தர் மிகவும் அழகாக எழுதியிருந்தார். என்றால், அந்த காலத்தில் திருவானந்தவாரியார் அங்கே இருந்து வந்து இங்கே பிரசங்கம் செய்தார். இப்போ ஆறு திருமுருகனையா அங்கே போய் திருச்செந்தூரில் அந்த பிரசங்கங்கள் இதெல்லாம் கேட்கிறது ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. அப்போ கந்தசஷ்டிக்கு போனவர் அதோட நின்று விடவில்லை. ராஜராஜ சோழனுடைய தஞ்சை பெரிய கோயிலில் நடந்த சதய பெருவிழா, அந்த ராஜராஜ சோழன் படம் பார்த்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ராஜராஜ சோழன் ஒரு மன்னன் தான் வாழ்நாளிலேயே தன்னுடைய ஒரு எழுத்தாளரை வச்சு அவர் தன்னை வரலாறு எழுத சொன்னது. எழுதி அவர் வாழ்ந்த காலத்தில் சதய விழாவில் அது நாடகமாக அரங்கேற்றப்பட்டது மட்டுமல்ல, தஞ்சை பெரிய கோயிலில் செதுக்கியும் இருக்கிறார்கள். அவர் அந்த ஒரு மன்னன் தான் முறையாக ஆவணப்படுத்தி இருக்கிறார். அந்த சதய பெருவிழாவில் போய் பிரதம நீதியரசர்களுடைய சரிசமானமாக இருந்து திருமுருகனையாக செய்தது எங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு பெருமை. இந்த நேரத்தில் அதோட வந்து சுவாமிகளுடைய விழாவில் இரண்டாவது நாள் விழாவிலையும் இந்தியாவினுடைய சிறப்பு விருந்தினர் பட்டியலில் இந்தியாவினுடைய ஒரு பிரதம நீதியரசரும் ஆர் திருமுருகனையாவும் 2 பேர் தான் அந்த அன்றைக்கு சிறப்பு விருந்தினர்களாக. நாங்கள் இந்த நேரத்தில் எங்கட ஊரை பற்றி யோசிக்கிறது ஒரு கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கும். சில விடயங்கள் என்னென்றால், இன்றைக்கெல்லாம் நாங்கள் இந்தியாவில் இருக்கிற ஒரு குருமகா சன்னிதானத்துக்கு மணிவிழா நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் செய்த கர்ம வினை இன்னும் தீரவில்லை போலத்தான் இருக்கின்றது. யாழ்ப்பாணம் என்றால் எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதீனம் நல்ல ஆதீனம். அவர் ஒரு உயரிய திருமுருகனையா அவருடைய வரலாறை சொல்லும் பொழுது அவர் ஒரு மிகவும் பணிவாக இருந்தவர். எங்கள் எல்லாருடையும் சாதாரணமாக ஒருவரில் வந்து கலைச்சி போட்டவருடைய அவர் செய்த தியாகம் செய்ய எங்களுக்கு தெரியல. ஒரு இளம் வயதிலேயே அந்த பீடத்துக்கு வந்து எத்தனையோ யுத்தங்கள் துப்பாக்கி சூட்டக்கூட தாங்கிக் கொண்டிருந்து இந்த எத்தனையோ பெற்ற குறை நிறைய பார்த்து இருந்து அவர் இன்னைக்கு சமாதியாகிவிட்டார். அந்த இடத்துக்கு இறைவன் தான் நல்லூரான் தான் ஒருவரை அனுப்ப வேண்டும். சில விடயங்கள் வந்து இறைவனால தான் அது நேர்நிலைக்கும். நாங்கள் நினைச்சு நடக்கிற காரியம் இல்லை. இது ஒரு பாடசாலைக்கு அதிபர் இடமாற்றமாக போட்டார், ஒரு ஆசிரியராக ஆக்டிங் ஆகிடுவோம் என்ற மாதிரி செய்கிற ஒரு இடம் இல்லை. ஆனால்
எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம் வந்து இந்த சமயத்துக்கு தலைமை தாங்குகிற ஒரு தகுதி வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கிய ஐயாவுக்கு தான் தலைமை. நாங்கள் என்ன சொல்றேன் சொன்னால், ஒரு பதவி என்றதை விட தகுதி தான் மிகவும் முக்கியம். பதவியை யாரோடும் எடுக்கலாம். என்னுடைய சிறிய தகப்பனார் தான் குழந்தை மானா சண்முகலிங்கம். அவர் எனக்கு சொன்னார், அவர் ஒரு புத்தகம், நாடகத்தின் கடைசி வரை பண்புடையாரை அறிவுடையார் ஆக்குவோம் என்று சொன்னார். ஏனென்றால் இன்றைக்கு நான் விளங்கப்படுத்தி அவர்கிட்ட கேட்கல நாங்கள் சொன்னேன் என்று சொன்னால், பண்பில்லாதவன் அறிவு போச்சுன்னா அது உலகத்துக்கு அழிவு. இடப்பட்ட பண்பு அறிவு போச்சுன்னா அது ஆபத்து. ஆனபடியா எங்களுடைய கடமை என்னன்னு சொன்னா, பண்புடையாரை அறிவுடையார் ஆக்கப்படும். அந்த பண்புடையார் தான் தலைமைத்துவத்தில் இருக்கிறவர். பின்னர் டிப்ளோமா இருக்கு, டிகிரி இருக்குது, அவர் பேராசிரியர், இவர் வைத்தியர் என்று சொல்லி போட்டு நாங்கள் பார்க்க இயலாது. பல்கலைக்கழகம் கொடுக்கிறோம். இது ஆத்ம சாதனையாலையும் ஞானிகளுடைய ஆசீர்வாதத்தாலையும் தியாகத்தாலையும் மாறுவதுதான் தலைமைத்துவம். படித்து பட்டம் பெற்று மாறுவதில்லை. அனுபடியால் ஏதோ இறைவன் எங்களுக்கு ஆரோக்கிய முரணையா இருக்கிறபடியால் இன்றைக்கெல்லாம் போய் இந்தியாவில் விழாக்கள் அந்த ஆதீனங்களுக்கு சரிசமமா இருந்து செய்கின்றார். நல்லூரானுடைய சித்தம் என்னவோ தெரியாது, எல்லாம் நல்ல முறையில் யோசுவாமி சொன்ன மாதிரி எப்பவோ முடிந்த காரியம். ஒரு பொருளாதாரம் இல்லை, நாம் அறிவோம். மீண்டும் ஆரோக்கிய முரணையாவுக்கு எங்களுடைய நன்றியை கூறி, என்னென்று சொன்னால், இது ஒரு சின்ன ஒரு விழாவாக அங்கே திருவண்ணையா உங்களுக்கு சொன்னார், எத்தனையோ மைல்களுக்கு சிகரங்கள் கட்டி லைட்டுகள் போட்டு பெரிய விழாக்கள் நடந்தாலும் நாங்கள் எங்களை உள்விட்டு சிவபூமி குடும்பம் என்று நாங்கள் முதியோரோடு இன்னும் ஒரு 10 பேரோட செய்தாலும் இதுக்கு ஒரு சாரம் இருக்கின்றார். அவருக்கு நாங்கள் வைத்திருக்கிற மதிப்பும் அந்த பண்பும். இந்த செய்தி அவருக்கு போய் கிடைக்கிறது. சிவபூமியிலையும் செய்தார்கள் எனக்கு ஒரு மணி விழா. அந்த இதை செய்த திருவுடையாவுக்கு மீண்டும் நன்றிகளை கூறி, மீண்டும் மீண்டும் நான் திரும்பவும் சொல்றேன், இந்தியாவிற்கும் எங்களுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கும் எங்களுக்கும் உள்ள உறவு வளர வேண்டும். ஏனென்றால் பக்கத்தில் இருக்கிறோம். பொழுது அதான் நான் கடைசியா திருமணையா சொன்னார், நான் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன். திருச்சியில இருந்து வர்றதுக்கு 35 நிமிஷம் தான் ஃபிளைட்டு கிடைக்கும். இங்கே கொழும்புக்கு போறதுக்கு 8 மணித்தியாலம் சென்றது. அங்கெல்லாம் திருவண்ணாமலையில இருந்து அடியவர்கள் வள்ளத்தில் போட்டில் வந்தார்கள். வேத காசில் 8,000 ரூபாய். நல்லூர் திருவிழாவுக்கு போயினால் திருவண்ணாமலை எல்லா இடத்துல இலங்கையை பற்றி எவ்வளவோ தூரம் உயர்த்தி சொல்கின்றார்கள். உங்களுடைய பண்பாடு. ஒருவர் துர்காமணி மண்டபத்தில் இருந்து அந்த வீடியோ நான் திருமணையாக்கு அனுப்பியல. அவரோட பாம்பன் சுவாமிகளுடைய ஒரு அடியவர் வந்து துர்காமணி மண்டபத்தில் இருந்து தேரில் வந்து அன்னதானம் சாப்பிட்டு கொண்டு சொல்றார். கேமராவை எடுத்து, இந்த ஊர்ல வந்து விஐபி ட்ரீட்மெண்ட் இல்லை. விஐபி வந்து இங்க வருது, எல்லாரும் சமம், எல்லாரும் வந்து. அப்ப இந்தியாவில் நாங்கள் கோயில் கேட்கல, அங்க உள்ள கோயில்கள் எல்லாம் எங்களை நாங்கள் அவர்களை உயர்வாக சொல்றோம், ஆனால் அவர்கள் எங்களை உயர்வாக சொல்றார்கள். நல்லூர்ல இருக்கிற டிசிப்ளின் ஒருதருக்குமே தலை வணங்காமல் எல்லாரையும் சமமாக செய்கிறது. அங்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீர்களாக இருந்தால் எல்லாம் ஒரு கிரேடா தான் இருக்கும். உயர்ந்தவர், அடுத்தவர், ஒருத்தருக்கு செட்டி போட்டு சாப்பாடு இருக்கும், அடுத்தவருக்கு மேசை போட்டு சாப்பாடு இருக்கும், அடுத்தவருக்கு மண்டபத்துல சாப்பாடு இருக்கும், அடுத்தவருக்கு வெளியில வச்சு கிண்ணத்திலையும் கொடுப்பார்கள். ஆனால் ஈழத்துல வந்து அந்த எங்களுடைய உயர்ந்த பண்பு என்னென்றால் எல்லாரையும் இறைவன் சந்நிதியில நாங்கள் மதித்த முதல்ல இந்தியர்களே எங்களை வாழ்த்துகின்றார்கள். இங்கே வந்து திருமுருகனையா திருவோணமலையில போய் சந்திச்சவர் சீதாராம், நிர்மலா சீதாராம், இந்த இந்தியாவினுடைய, அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி அமைச்சர். ஒரு அரசாங்கத்துல நிதி அமைச்சர் தான் ஒரு உயரிய ஒரு பதவி என்றால் அந்த நாட்டின் பொருளாதாரத்தையே கட்டுக்க. அந்த நிதி அமைச்சர் போய் திருமருணையா சந்திச்சு இந்த திருக்கோணேஸ்வர பிரச்சனைகளை சொன்னார். அந்த அம்மா வந்து நல்லூர் கோயில வந்து எல்லாம் கும்பிட்டுட்டு அங்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லை, வெளியில வந்து 2 பத்திரிகை சொல்றாங்க, இந்த கோயிலை போய் ஒரு கோயில் வர வேணும். பிஜேபியினுடைய
தமிழ்நாடு தலைவராக இருக்கிற அண்ணாமலை வந்து அவர்களுடைய நெறித்துறைக்கு சொல்லுறார் என்னன்னு சொன்னார், நீங்கள் எல்லாரும் யாழ்ப்பாணத்துல போய் கோயில் எப்படி நடத்துறன்னு சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும். அது உதாரணமாக சொல்கின்றார். இந்த பெருமைகளுக்கு எல்லாம் நாங்கள் பெருமைப்படுறோம். எங்களுக்கு எத்தனையோ சிக்கல்கள் இருந்தாலும் திருமுருகன் ஐயா ஒரு ஊடகமாக இருந்து அவர்களை போய் சந்திச்சு இந்த பெருமைகளுக்கு எங்கள் எல்லோருக்கும் பெருமை என்று கூறி இந்த நான் எல்லாம் யோசிக்கிறேன், அவரும் உங்களை மாதிரி குடிசைகளோட தான் திரியுறார். சுட்டி சில குடிசை இருந்தாலும் நீங்கள் குடிசைகளோட இருந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அவர் குடிசைகளோட திரிஞ்சு இந்த அளவு செய்யறதுக்கு உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதமும் அன்பும் ஒரு காரணம். அது உங்களுக்கு தெரியாது என்னென்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் தான் அவரை இயக்குகின்ற சொல்லி நாங்கள் எல்லோரும் அவருடைய நீண்ட ஆயுளுக்காகவும் சிவபூமியருடைய வளர்ச்சிக்காகவும் இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டநாத சுவாமிகளுடைய நல்லுரையை கேட்டு மகிழ்ந்தீர்கள். அவர்கள் தர்ம ஆதீனத்தை பற்றி மிகச் சிறப்பாக எடுத்துரைத்து நல்ல ஆதீன சுவாமிகளுடைய தியாகத்தை பற்றியும் எடுத்துரைத்தார்கள். அவருடைய மிகுந்த வார்த்தைகளுக்கு நன்றி கூறுகிறேன். பெரியோர்களே, இந்த தர்ம ஆதீனத்தினுடைய இந்த விழா இனிதே நிறைவு பெற்றிருக்கிறது.